சித்திரை மாசம் பிறந்துட்டாலே மதுரை மக்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இதுக்கு காரணம் இந்த மதுரை நகர்ல கொண்டாடக்கூடிய கள்ளழகர் திருவிழாவும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணமும் தான். இந்த மதுரை மாநகர்ல சைவமும், வைணவமும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய திருவிழா தான் இந்த திருவிழா. இந்த திருவிழா எப்ப கொண்டாடுவாங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 நாட்கள்ல கொண்டாடுவாங்க. இது 10 நாள் திருவிழாவா கொண்டாடிட்டு 10வது நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். இந்த வருஷம் ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த திருக்கல்யாணம் நடந்தது. மதுரைக்கு வடக்க 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த அழகர் மலை. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் சுந்தரராஜ பெருமாள். இந்த சுந்தரராஜ பெருமாள் தன்னுடைய தங்கையான மீனாட்சியோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கிளம்பி வர்றாரு. ஆனா இவர் வர்றதுக்குள்ளேயே இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டதால இவர் வைகை ஆத்திலேயே குளிச்சுட்டு மறுபடியும் தன்னோட இடத்துக்கு திரும்புறாருன்றது ஒரு கதையா சொல்லப்படுது. இப்படி மதுரையில ஓடக்கூடிய வைகை ஆத்துல இறங்கக்கூடிய நிகழ்வு தான் இன்னைக்கு பெரிய திருவிழாவா கொண்டாடப்படுது. இது ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும் இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. சுதபசன்ற ஒரு முனிவர் நுபுரங்கரையில தீர்த்தமாடிட்டு பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாரு. இந்த சமயத்துல துர்வாச மகரிஷின்ற ஒருத்தர் தன்னோட பரிவாரங்களோட அந்த வழியா நடந்து போறாரு. பெருமாளையே நினைச்சிட்டு இருக்காரு அந்த முனிவர். ரிஷி வந்ததை அவர் கவனிக்கவே இல்லை. தான் வந்தது கவனிக்கலையேன்னு ஆத்திரமடைஞ்ச இந்த துர்வாசர் மண்டுகோ பவ